இந்த செருப்பை தூக்கி போட்ட ஒரு வழக்கறிஞர் என்பவர் ஒரு தனிநபருடைய செயல் அல்ல. இதுதான் சனாதனத்தினுடைய யோகியதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மால வெறும் சோற்றாளித்த பிண்டங்களா இருக்கக்கூடாது. மிக முக்கியமா ரத்தம் கொதிக்குது நமக்கெல்லாம் போராமை. ஏன்னா இன்னும் பெரியார் அந்த மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரனா இருக்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்றத கூச்சப்படக்கூடாது. இத சொல்லணும். ஏன் அப்ப அவனுக்கு கோபம் வரணும் இளைஞருக்கு. ஏன் நான் தாழ்த்தப்பட்டவனா அப்படி? ஆமா, தாழ்த்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால் தாழ்த்தப்பட்டவன்? எதனால் தாழ்த்தப்பட்டவன்? ஏன் தாழ்த்தப்பட்டவன்? பாபர் மசூதி எடுத்த வழக்கு சந்திரசூட் பிறகு தீர்ப்பு எழுதிட்டு அவர் பிறகு சொல்றாரு. அவருடைய வாக்கு நான் சொல்றேன், இது கற்பனை அல்ல. நான் ரொம்ப கடவுளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடவுள் தான் இப்படி இந்த இடத்தை அதை கொடுக்க சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார். எனவே அவர் கடவுளை கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டுன்னா எங்களுடைய சமுதாயத்தில இருந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கடவுளை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்லையா? டிஃபென்ஸ் விட்னஸும் கடவுள் சாட்சி தான், ப்ராசிக்யூஷன் விட்னஸும் கடவுள் சாட்சி தான். அப்ப கடவுளை அப்புறம் தீர்ப்பு நீதிபதி ஒரு பக்கம் தான் எழுத முடியுமே தவிர, அப்ப அவர் கடவுள் ஒரு பக்கம் தான் இருப்பாரு தவிர வரணும் கிடையாது. சனாதனத்தும் ஜாதி. சனாதனம் என்பது முழுக்க முழுக்க மனுநீதி. மேல் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரனாவே இருக்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சூத்திரனும் சூத்திரனா இருக்கணும். பஞ்சமனாவே இருக்கணும். இதுதானே உங்க சனாதனம். ஆகவே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நண்பர்களே, நீங்கள் பெரிய பொறுப்புகள் இருந்தால் கூட உங்களை மதிக்க மாட்டோம். எங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க பெரிய தலைமை நீதிபதியா இருக்கலாம். மற்றவர்கள் குடியரசுத் தலைவருக்கே நீங்கள் அவர் சொன்ன மாதிரி பதவி பிரமாணம் செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். ஆனா நாங்கள் இன்னமும் உங்களை எப்படி பார்க்கிறோம் என்றால் ஒரு கீழ்ஜாதிக்காரனாகத்தான் பார்க்கிறோம். இதுதான் எங்கள் சனாதன தர்மம். சனாதனத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி. இதுதான் ஸ்டேட்மெண்ட். கண்ணல் காந்தியடிகளை சுட்ட கோட்ஸே, RSS பயிற்சி எடுத்த கோட்ஸே எப்படி அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டாரோ அது மாதிரி வன்முறையிலும் ஈடுபடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வன்முறையைத்தானே நீங்க தூண்டுறீங்க. அனைவருக்கும் அனைத்தும் இதாங்க சம வாய்ப்பு. அனைவருக்கும் அனைத்தும் கூடாது. இதுதானே ஒரு சனாதனம். இதுதானே அனைவருக்கும் அனைத்தும் கூடாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்தை பெரியார் சொன்ன சுயமரியாதை உணர்வின் ஒரு பெரியார் தொண்டன் என்ற முறையில் இங்கே நான் உரையை தொடங்க விரும்புகிறேன். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. முதல்ல நமக்கு மான உணர்ச்சி வேணும். இந்த நிகழ்வு என்பது இருக்கிறத இது ரொம்ப சாதாரணமாக்கி காட்டுறான். நண்பர்கள் பேசினாங்க, கவிஞர் பேசினார், நீதிபதி அவர்கள் பேசினார், அதுக்கு முன்னால் வழக்கறிஞர் பேசினார். எல்லா இடத்துலையும் எப்படி அதை காட்டுகிறார் என்று சொன்னால், நண்பர்களே, ஏதோ ஒரு சாதாரண நிகழ்ச்சி மாதிரி அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த சம்பவம் ஏன் ஏற்பட்டது? இதற்கு பின்னணி என்ன? இதனுடைய விளைவுகள் என்ன? இதை யோசிக்க வேண்டாமா? மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக இந்த சமுதாயம் மாறினால்தான் இதற்கு ஒரே வழி ஏற்படுமே தவிர வேறொருக்கு பரிகாரம் அல்ல. தந்தை பெரியார் சொன்னது எவ்வளவு சுயமரியாதை சுயமரியாதை என்று சொன்னார்கள். அந்த சுயமரியாதை உணர்வு என்பது இருக்கிறது எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இது ஒரு சாதாரண சம்பவமாக பார்க்காதீர்கள். எப்படி கோட்ஸே RSS பயிற்சி எடுத்து காந்தியை சுட்டு கொன்றது இருக்கிறத அதை ஒரு சாதாரணமான சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? அது அந்த காலத்தில். ஆனால் இன்று 2025 எண்ணி பாருங்கள், என்ன அவர் மீது ஆத்திரம், என்ன சொல்லுகிறார்கள்? இது யார்? ஒரு தனி நபரா? இந்த செருப்பை தூக்கி போட்ட ஒரு வழக்கறிஞர் என்பவர் ஒரு தனிநபருடைய செயல் அல்ல. இதுதான் சனாதனத்தினுடைய யோகியதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவுக்கு இதனுடைய பின்னணி என்ன?
இனிமே நீங்க பேசினா அதுதான் எழுதி காட்டியிருக்கிறார். எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறார்? சனாதனத்துக்கு இங்க மிக முக்கியமா அதான் இப்படித்தான் சுப்ரீம் கோர்ட்டை காப்போம் மீரா. சுப்ரீம் கோர்ட் நம்ம மடக்கி மடக்கி கேள்வி கேட்குத அப்படிங்கிறார். அதுக்கு பதில் நான் சொல்றதா விளம்பரப்பட்டிருக்கேன். பாப்பானுக்கு பின்புத்தின்னு சொல்லுவாங்க தந்தை பெரியார், முன்புத்தி கிடையாது. நீ போட்டிருக்கிறத யார் தவறுன்னு சொல்லுவான்? வீரமணி கேட்டது சரிதானேன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க, சமூகம் நம்பி இருக்கிறவங்க. அதனால ஒரு பக்கத்துல நமக்கு தந்தை பெரியார் சொல்றது எவ்வளவு பயனுள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மீதி சங்கதிக்கு அடுத்து வருவோம். விளம்பரம் நீ பண்றதை பத்தி கவலைப்படாத. நம்ம விளம்பரம் ஆகணும்னு விளம்பர செலவு எதிரிக்கு தான் விளம்பர இலாக்கா கொடுத்துருக்கோம். அதுதான் மிக முக்கியம். அவங்க பார்த்து கொள்வாங்க. அது மாதிரி எங்களை விளம்பரப்படுத்தி இது எல்லாமே என்ன சொல்றாரு? நீதித்துறையிலே இடஒதுக்கீடு முறை இல்லாததால் இப்படிப்பட்ட பிரச்சனை காரணம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம், சமூக நீதியை காப்போம்னு எல்லா எதிர்கட்சிகளும் கடிதம் எழுதினு. ஆமா, நிச்சயமா சமூக நீதியை காப்பணும்னா சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு. இந்த கூட்டமே அதுதான், சுப்ரீம் கோர்ட்டுடைய மரியாதையை மீட்போம். சுப்ரீம் கோர்ட்டை மீட்போம்னு அந்த கட்டடத்தையா? சுப்ரீம் கோர்ட்டுடைய மரியாதையை காப்பாத்துறது ஒரு தலைமை நீதிபதி. அதுவும் எண்ணி பாருங்க, இந்த மனிதர்கிட்ட கொஞ்சம் உணர்ச்சியே இருக்கணும். நம்மளுக்கு வெறும் சோற்றால் அளித்த பிண்டங்களா இருக்கக்கூடாது. மிக முக்கியமா ரத்தம் கொதிக்குது நமக்கெல்லாம் போராம. ஏன்னா இன்னும் பெரியார் அந்த மானமும் அறிவும் உள்ள சுயமரியாதைக்காரனா இருக்கணும். எவ்வளவு வழக்கறிஞர் இருக்காங்க. ஏன்னா அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டா போதுமா? மிக முக்கியமா நினைச்சு பாருங்க. ஒரு சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட சமுதாயம்னு பொதுவா சொல்றோம். இப்போ பட்டியல் சொல்லும் போது கூட அது கொஞ்சம் அடங்கி போகுது. ஒன்னும் அந்த கொடுமை தெரியல. நல்ல வார்த்தையை போட்டார் அம்பேத்கர். அவருடைய ஒரு நூல்ல எழுதினாரு, சூத்திரர்கள் பஞ்சமர்கள்னு ரெண்டாயிரம் இணைச்ச ஒண்ணு சொல்றதுக்கு ஒரு வார்த்தையை போட்டார். சர்வைல் கிளாஸஸ் போட்டார். அடிமை வகுப்புகள் அப்படின்னு. சர்வைல் கிளாஸஸ். அதனால நம்ம எப்பவுமே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்றத கூச்சப்படக்கூடாது. இத சொல்லணும். ஏன் அப்ப அவனுக்கு கோபம் வரணும் இளைஞருக்கு. ஏன் நான் தாழ்த்தப்பட்டவனா? அப்படி. ஆமா, தாழ்த்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால் தாழ்த்தப்பட்டவன்? எதனால் தாழ்த்தப்பட்டவன்? ஏன் தாழ்த்தப்பட்டவன்? அதிலிருந்து ஒரு சமுதாயம் படிக்கக்கூடாது என்ற இடத்துல இருந்து எதை கொடுத்தாலும் அறிவை கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து படித்து எழுந்து நீதி வக்கீலாகி சட்டம் படித்து வழக்கறிஞராகி அதுக்கப்புறம் அவர் என்ன நீதிபதி ஆகிறார். நீதிபதியாகி பல ஆண்டுகள் பணியாற்றார். அப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதி ஆகிறார். படிப்படியா வர்றார். திடீர்னு சில பேர் அப்படியே தூக்கி போடுறாங்க பாருங்க. அந்த மாதிரி தூக்கி போடல அவர் பூராமே. படிப்படியா தலைமை நீதிபதியா வர்றார். ஒரு பகுத்தறிவாதியா இருக்கிறார். மதச்சார்பற்ற கொள்கை அரசியல் சட்டத்தில் இருக்கிறத அவர் பிரமாணம் எடுத்தபடி அந்த கடமையை உண்மையாகவும் உறுதியாகவும் செய்கிறார். இதை எதிர்த்துதான் மிக முக்கியம் சொன்னார் நீதிபதி அவர்கள். நல்லா சொன்னார். வழக்கு வருது. வழக்கு வந்த உடனே காஞ்சனஹோர்ல இருக்கு, இந்த மாதிரி செதஞ்சு போயிருக்கு. அப்பா நாம செய்ய முடியாது. தொல்லியல் துறை, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தொல்லியல் துறை அதை செய்யணும். சரி, அதை போய் நீங்க தொல்லியல் துறைக்கு எழுதுங்க. நாங்க உத்தரவு போட முடியாது சொல்ற. மீண்டும் மீண்டும் இல்ல, நீங்க அது இருக்கு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அடுத்தது அவரு கொஞ்சம் வேகமா சொல்றாரு. அப்பா கடவுள் தானே இவ்வளவு செஞ்சிருக்காருன்னு சொல்ற, கடவுளுக்கு ரொம்ப கோபம் இருக்குன்னாங்க. இந்த கடவுள்கிட்டயே சொல்லி மாத்த சொல்லு, வேற வழி இல்லை. அப்புறம் விளக்கம் சொல்றார் பூராமே. அப்ப அவர் கடவுளை பத்தி சொல்லிட்டார். ஆஹா, எங்க விஷ்ணு இந்த கோயில் சொல்லிட்டாரு, சனாதனம் சனாதனம் துடிக்குது. சரி, அதையே இப்படி பாருங்க. இன்னொரு வகையில பாருங்க, இது அறிவார்ந்த அரங்கம். நல்லா கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம்.
செருப்பு போட்டு ஆளு இந்த சனாதனவாதி, செருப்பு போட்டவன்னு சொல்லக்கூடாது, இந்த சனாதனவாதி, செருப்பு போட்ட சனாதனவாதி, அதுதான் சரியான வார்த்தை. அந்த செருப்பு போட்ட சனாதனவாதி என்ன சொல்றாரு? மன்னிப்பு கேட்கிறேன் தவறுக்கு அப்படின்னு சொல்றாரா? சொல்றாரா? என்ன சொல்றாரு தெரியுங்களா? நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், அது மட்டும் இல்ல, கடவுள் சொல்லிதான் நான் செஞ்சேன். இந்த கடவுள் என்னென்ன வேலை பண்றாரு பாத்தீங்களா? கடவுள் சொல்லிதாங்க செருப்பு எடுத்து போட சொல்லியிருக்காரு. அப்ப கோபம் யார் மேல வரணும்? ஒண்ணு சனாதனம், ரெண்டாவது இந்த கடவுள். ரெண்டுமே நமக்கு மனித தன்மைக்கும் சமத்துவத்துக்கும் யோகிதை இல்லாதவர்கள் என்பதுதானே. ஓ சமாதானம், சனாதனம், சனாதனம் வருது மிக முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னால நீதிபதிகளே எல்லாத்துக்கும் கடவுள். ஈராக் மேல படையெடுத்தாருன்னா ஜார்ஜ் புஷ்ல இருந்து பாத்தீங்கன்னா கடவுள் சொல்லிதான் நான் சண்டையை உண்டாக்குனேன், நடத்தினேன், அது மேல தாக்குதல் நடத்தினேன். அது வேண்டாம். உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உலகமே எதிர்பார்க்கிற ஒரு பெரிய வழக்கு, பாபர் மசூதி எடுத்த வழக்கு. அதுல தீர்ப்பு எழுதுறாங்க. தீர்ப்பு எழுதி கையில யார் அந்த தீர்ப்பு எழுதுனதுன்னு அதுல குறிப்பிட மாட்டாங்க, மரபுக்கு மாறா போறாம. அதுல சந்திரசூட் பிறகு தீர்ப்பு எழுதிட்டு அவர் பிறகு சொல்றாரு, அவருடைய வாக்குமூலம் நான் சொல்றேன், இது கற்பனை அல்ல. நான் ரொம்ப கடவுளை கேட்டுக்கிட்டே இருந்தேன். கடவுள் தான் இப்படி இந்த இடத்தை அதை கொடுக்க சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லியிருக்கார், தலைமை நீதிபதி. எனவே அவர் கடவுளை கூப்பிடுறதுக்கு உரிமை உண்டுன்னா எங்களுடைய சமுதாயத்தில இருந்து, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து கடவுளை பத்தி பேசுறதுக்கு உரிமை இல்லையா? இந்த ரெட்ட அளவுகோலா? யோசிக்க வேண்டாமா? சரி, கடவுள் உனக்கு மட்டும் தான் சொல்லுவாரு, அவர் இந்த பக்கமும் சொல்றாரு அந்த பக்கமும் சொல்றாரு. சாதாரணமா கடவுள் படுற பாடு என்ன? நீதிமன்றத்திலே நமக்கு நல்ல தெளிவா தெரியுமே. சாட்சிகள் விசாரிக்கப்படுகிறார்கள், வழக்கறிஞர்கள் அறிவியர்கள் அல்ல. ரெண்டு வகையான சாட்சிகள் இருக்காங்க ஒரு குற்றத்துல. ஒண்ணு ப்ராசிக்யூஷன் விட்னஸ், எது தாக்கல் பண்றவங்க, தண்டனை தாண்டேன். இன்னொருத்தன் டிஃபென்ஸ் விட்னஸ். ரெண்டு பேரும் நம்ம கோர்ட் முறை எப்படி இருக்குன்னா, முதல்ல கோர்ட்ல ஏறின உடனே சாட்சி சொல்றது அவர் தயாரா சொல்ல மாட்டாரு. உடனே பிரமாணம் இருக்கணும். என்ன பிரமாணம்? கடவுள் சாட்சியாக சொல்றாங்களா இல்லையா? கடவுள் சாட்சியாக. எங்க மாதிரி யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அங்க போனாங்கன்னா மனப்பூர்வமாகன்னு சொல்லுவோம். கடவுள் சாட்சியை கடவுளை கூப்பிட்டு அவர் ஓய்வு எடுக்கட்டும், அவரை போய் அனாவசியமா சொல்ல விட வேண்டாம்னு சொல்லிடுவோம் பூராமே. ஆனா கடவுள் சாட்சியாக அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. டிஃபென்ஸ் விட்னஸும் கடவுள் சாட்சி தான், ப்ராசிக்யூஷன் விட்னஸும் கடவுள் சாட்சி தான். அப்ப கடவுளை அப்புறம் தீர்ப்பு நீதிபதி அதாவது ஒரு பக்கம் தான் எழுத முடியுமே தவிர, அப்ப அவர் கடவுள் ஒரு பக்கம் தான் இருப்பாரு தவிர வரணும் கிடையாது. இப்படி ஒரு வித்த காட்டுற இடத்துல சனாதனம். உடைய சனாதனத்துக்கு என்ன பெருமை? நாங்கள்லாம் சனாதனத்தை பேசிட்டோம்னா உதயநிதி மேல வழக்கு, இவர் மேல வழக்கு, அவர் மேல வழக்கு, இந்த நாடே பூகம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க பேசுறீங்களே. உன் சனாதனத்தும் ஜாதி. சனாதனம் என்பது முழுக்க முழுக்க மனுநீதி. இந்த மனுநீதி தான் எல்லாரும் நீங்களே ஒப்புக்கொள்றீங்களே. நல்லா சொன்னாங்களே, வர்ண தர்மம். மேல் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரன் உயர் ஜாதிக்காரனாவே இருக்கணும். தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சூத்திரனும் சூத்திரனா இருக்கணும். பஞ்சமனாவே இருக்கணும். இதுதானே உங்க சனாதனம். இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? மிக முக்கியமா அந்த சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும். அதற்காக என்று சொன்னால் இவருடைய மேல என்ன சற்று வியாக்கியானம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலெழுந்த வாரியாக பூசி அதையெல்லாம். இந்த பாருங்க, சில நாட்களுக்கு 2 நாட்கள் முன்னால ஒரு ஒரு பத்திரிக்கை, அந்த பார்ப்பன ஏடு, அதுல ஒரு பெரிய குழு இங்க சேர்ந்து கொண்டு தெளிவாக சனாதன தர்மத்தின் பெரும் சொத்து என்ன தெரியுங்களா? சனாதன தர்மம். அந்த சனாதன தர்மத்தினுடைய பெரும் சொத்து என்ன தெரியும்? அறிவுதான். அறிவுதான் சனாதன தர்மத்தின் பெரிய சொத்து. எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு அறிவை கொடுக்க கூடாது, மனு தர்மம். அப்ப சூத்திரன் என்ன பண்ணணும்? சனாதனத்தை
எதிர்க்கணுமா அல்லது ஒழிக்கணுமா, தயவுசெய்து எண்ணி பாருங்க. மிக முக்கியமா சனாதனம் உண்மையாவே அறிவுபூர்வமா இருந்ததுனால், அறிவுபூர்வமா அவர் என்ன கருத்தை சொன்னாரோ நீதிபதிக்கு வழக்கு போடலாம் அல்லது வேற ஏதாவது செய்யலாம். ஆனா உடனே அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துறமான்னு பண்ணணும்னு நினைச்சு, அல்லது இன்னும் அவரையும் பின்னால வர்றவங்களையும் சனாதனத்தை பத்தி பேசக்கூடாதுன்றதுக்கு மிரட்டுகின்ற வகையில நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் எந்த வகையில் அது நியாயமானது? எண்ணி பார்க்க வேண்டாமா? இதே சனாதனம் என்ற பெயரால நீ அறிவுபூர்வமா என்ன பண்ணுவோம்? இப்ப நாங்க நீதிமன்றத்தை கண்டித்து தந்தை பெரியார் பேசினார். நீதிமன்ற தீர்ப்பை உடனே கோர்ட் அவமதிப்பு வந்து போட்டாங்க. நீதிபதிகள் விசாரிச்சாங்க. பெரியார் வந்து பின்வாங்கல, ஒரு பெரிய அறிக்கையே கொடுத்தாரு மிக முக்கியமா. ஆனா பகுத்தறிவாதிகள் என்ன சொல்றோம்னா, நீ தெளிவா எங்க கருத்து இதுதான் அறிவுபூர்வமானது. ஆனா உடனே நீதிபதி மேல செருப்பு போடுங்கன்னு சொல்றதா எங்க வேலை? மிக முக்கியமா எண்ணி பார்க்க வேண்டாமா? மிக முக்கியமாக உடனே மிக அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். ஆகவே அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நண்பர்களே, நீங்கள் பெரிய பொறுப்புகள் இருந்தால் கூட உங்களை மதிக்க மாட்டோம். எங்களுக்கு மற்றவர்களுக்கு நீங்க பெரிய தலைமை நீதிபதியா இருக்கலாம், மற்றவர்கள் குடியரசுத் தலைவருக்கே நீங்கள் அவர் சொன்ன மாதிரி பதவி பிரமாணம் செய்யக்கூடியவராக கூட இருக்கலாம். ஆனா நாங்கள் இன்னமும் உங்களை எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு கீழ்ஜாதிக்காரனாகத்தான் பார்க்கிறோம். இதுதான் எங்கள் சனாதன தர்மம், அதை காப்பாற்றுகிறோம் என்று சொன்னால் மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதா? நியாயம் கேட்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் மாதிரி உடனடியா நாம இன்னொரு எதிர்வினை செய்யுங்கன்னு போக மாட்டோம். மாறாக அறிவுபூர்வமாக உணர்ச்சியற்ற நம்முடைய சோற்றாடித்த பிண்டங்களுக்கு உணர்ச்சியை உண்டாக்கணும். மிக முக்கியமா நம்முடைய உணர்வுகள் நாளைக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? இங்க சொல்றாரு, அதுக்கு பதிலாக இவர் சொல்றாரு. நாம சொல்ல வேண்டிய விஷயத்த இவர் எடுத்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதுதான் ஐயா காட்டினாங்க. இப்பதான் நான் பாக்குறேன், குமாரதேவன் காட்டினாருன்னு சொல்லி அவர் சொன்னார். நான் பொதுவா யாராவது காட்டினாதான் இதை பாக்குறது. ஏன்னா இது எப்பாவது ஒரு தடவை பொய் சொன்னா அத நாம பதில் சொல்லலாம். எப்பவுமே பொய் சொல்றதுன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆகவேதான் அவர்கள் நம்ம விளம்பரப்படுத்துறான்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதுதான். விளம்பரப்படுத்துவாங்க. அது உள்பக்கத்துல இந்த அட்டையில அடிக்கடி போடுங்க. ரொம்ப மிக முக்கியமா இந்த விளக்கில் சொல்லணும். இதுல எதிராக சனாதனத்துக்கு எதிராக 2026 நாம தான் ஜெயிப்போமா? எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்னதான் கேட்கிறார். என்ன ஸ்டாலின் கேட்கிறாருன்னா நியாயம். ஏன்னா நான் எங்களை என்னன்னா ஒரே ஒரு ஆளை நான் பாதிக்க, திராவிட கழகம் அல்லது கூட்டணி அது ஏன்னு கேட்டா, நாங்கள் மக்களிடம் சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம், மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர்கள். அதனால கேட்கறதா வச்சுக்கிட்டாலும் நியாயம். அவ கேட்கிறாரு, உடனே நான் பதில் சொல்றேதான் போறாமே. சனாதனத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை மேலேயே வடநாட்டில் செருப்பு வீசுறாங்க. சனாதனத்தை கேவலப்படுத்தி நாங்க பேசாத பேச்சா என்னைய அர்த்தம்? நல்லா நீங்க நினைச்சு பார்க்கணும். செருப்பு அப்ப சுப்ரீம் கோர்ட் சனாதனத்துக்கு எதிராக பேசின சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி இதான் ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாம் விட்டுருங்க. இப்போ ஒப்புதல் வாக்கு மூலம் அவர் எதுக்காக சனாதனத்துக்கு எதிராக பேசினார்? இன்றைக்கு அந்த மதவெறி, அந்த சனாதனா மதவெறின்னா இந்துத்துவான்னா அதுதானே, எல்லாம் ஒன்று தானே. ஐயா நல்லா சொன்னாங்க, நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி அதை கருத்து உள்ளவர்கள் தான். அதனால ஒருத்தர் பேசிட்டு பேசலைங்க. RSSல பயிற்சி எடுத்த கோட்ஸே இதே மாதிரி சொல்லி நீ வருத்தப்படுறேன், மன்னிப்பு கேட்கறேன் சொன்னாரு. பூராம இல்லையே, நேரா போய் தானே எழுதுறாரு புத்தகத்துல ஆதாரம். அவங்க கோர்ட்ல நீதிபதிக்க மேட் ப்ளீஸ் யுவர் ஆனர், அதுதான் புக்காவே வந்திருக்கு. யாருக்காவது சந்தேகம் இருந்தா அதை எடுத்து பாருங்க. மேட் ப்ளீஸ் யுவர் ஆனர் என்ற தலைப்புல புத்தகமா வந்திருக்கு. அப்படி வருகிற நேரத்துல அந்த புத்தகத்துல அவர் தெளிவா கோர்ஸ் என்ன கேட்டா அதுக்கு ஒரு விளக்கம். வழக்கறிஞருடைய துணை இல்லாமல் அவரே உட்கார்ந்து கொண்டு எழுதினார். அதுல அவருடைய பெருமையை பூஸ்ட் பண்றார். அப்படிப்பட்ட கோர்ஸ் என்ன பண்றாரு? காந்தி இனிமே அவர் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம். இதுதான்
ஐயா டைரியில் எழுதினார், பெரியார் டைரியில், இந்தியா மதச்சார்பின்மையாக இருக்க வேண்டும். இந்தியாவில் இனிமே வரக்கூடிய ஆட்சி இப்படி இருக்கணும்னு 3 தத்துவங்களை சொன்னார். சொல்லப்பட்ட காந்தியார் 30 நாட்களுக்குள் கொல்லப்பட்டார். அவருடைய டைரியில் எழுதியிருக்க. நடந்தது பெரியாருடைய முன்னோக்கு. அதனுடைய அடிப்படை என்ன? அது மிக முக்கியம். இந்த மனு தர்மத்தை சனாதனங்கிறது என்ன அறிவுபூர்வமானதுன்னு சொல்றீங்களே, அறிவுபூர்வம்னா அறிவுக்கு தேவை மாற்று அறிவு தானே. நீங்கள் அறிவுபூர்வமானா இதுல என்ன இருக்கா மனு தர்மத்துல, இதுல என்ன இருக்கு? அரசியல் சட்டத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கும் மனு தர்மம், இந்த 2 போராட்டமே இதுதானே. இப்போ நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்துல மனு தர்மத்தில் என்ன? தர்மம், சனாதன தர்மம், வர்ணாசிரம தர்மம், ஜாதி தர்மம். இந்த தர்மம், தர்மத்துக்கு ஆபத்து வந்தால் உடனே தண்டம் எடுத்தும் போராடலாம். இந்த மனு தர்ம ஸ்லோகம் என்ன இருக்கு? தண்டம் எடுத்தும் போராடலாம். என்ன அர்த்தம்? கண்ணல் காந்தியடிகளை சுட்ட கோட்ஸே, RSS பயிற்சி எடுத்த கோட்ஸே எப்படி அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டாரோ அது மாதிரி வன்முறையிலும் ஈடுபடலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு வன்முறையைத்தானே நீங்க தூண்டுறீங்க. அதே நேரத்தில் மற்றவர்கள் என்ன சொல்றோம்? அறிவுபூர்வம், அறிவை எடுத்து அறிவை விரிவி செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு உலகத்தை. அதுதானே இந்த அமைப்பு. எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நண்பர்களே, இது எங்கோ ஒரு சம்பவம்னு நினைக்காதீங்க. இந்த சம்பவம் இன்றைக்கும் சமூக நீதிக்கு எதிரானது. சனாதனத்தினுடைய கோபம் சமூக நீதிக்கு எதிரானது. எப்படி சமூக நீதிக்கு எதிரானது? ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த நீதிபதி இவ்வளவு சுதந்திரமா யாருக்கும் கட்டுப்படாம தன்னுடைய கருத்தை சொல்றாரு. அந்த நீதிபதி மேல எந்த குற்றச்சாட்டும் வைக்க முடியல. அவங்கள கையை பிடிச்சி வைத்தாங்க, அல்லது இவங்களை பண்ணாங்க. வழக்கமா அவன் சொல்றாருதான் புராண காலத்துல இருந்து, மிக முக்கியமா. அது மாதிரி எந்த குற்றம் சொல்ல முடியல. அந்த நீதிபதி சொல்றாரு. அது மட்டும் இல்ல, சில மற்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு தன்மையை சொல்றாரு. நான் ஓய்வு பெற்ற உட்பாடு கூட எந்த விதமான பொறுப்புகளையும் அரசு பதவிகளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உறுதியா இருக்காரு கொள்கையில. இவ்வளவு உறுதியான ஒரு ஆளை அவகாரப்படுத்தினாதான் மற்றவர்களும் பயப்படுவாங்க. இதுதானே உன்னுடைய கருத்து. சனாதனத்தினுடைய யோகியதை என்ன? எனவே இப்போது போராட்டம் சனாதனத்துக்கும் சமூக நீதிக்கும். இது 2 நபர்களுக்குள்ள நம்ம இல்ல. சமூக நீதி கொடி பரப்பதா, சனாதன கொடி பரப்புவதா? சனாதன கொடி என்றால் வருண தர்மம். சனாதன கொடி என்றால் என்ன? நல்லா நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம ஆட்கள் எந்த உத்தியோகமும் போகக்கூடாது, எல்லாருமே. இது மகா பெரியவா, அவா சொன்னத இவா புத்தகம் போட்டிருக்க. அதுதான் மிக முக்கியம். இந்த வருண தர்மம் அதுல எழுதுறாரு, வருண காப்பா அப்படியே இருக்கணும், அதை மாற்றக்கூடாது, எல்லா விஷயத்திலையும் புரண்டு கொண்டிருக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகளை இதில் சொல்றாருங்கிறது மட்டுமல்ல. சரி, இன்னொன்று சொல்லுவோம், நிறைய நேரம் வருண தர்மம் இந்த புத்தகம். இன்னொரு பகுதியில நண்பர்களே, அவருடைய தெய்வத்தின் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நான் எடுத்து இந்த சங்கராச்சாரியார்னு இதே மேடையில ஒரு 10 சொற்பொழிவுகள் ஆகியிருக்கு. மகா பெரியவாள்னு அதுல இருந்து எதுவுமே இந்த கற்பனை கிடையாது. அவர் என்ன பேசினாரோ அதுல இருந்து எடுத்து காட்டுறேன். இதுல என்ன சொல்றாரு? அவங்களுக்கு எவ்வளவு கவலை. சனாதனம்னா மோட்சத்துக்கு டிக்கெட் கொடுக்கறது, சனாதனம்னா அவங்களுக்கு அறிவுபூர்வமா சொல்றதுன்னு சொல்றீங்களே, அந்த அறிவு எல்லாருக்கும் வரணுமா இல்லையா? மிக முக்கியமா. இதுல என்ன சொல்றாரு பாருங்க. இங்க ஒரே 2 பகுதியை காட்டுறேன். அதாவது பார்ப்பனர்கள்ல வழக்கறிஞர் பார்ப்பன சனாதனவாதியா இருந்தாலும், அல்லது கோட்சே மாதிரி இருக்கக்கூடிய சனாதனவாதிகளாக இருந்தாலும், அல்லது வேறு இடத்துல நான் எல்லாவற்றையும் தொடர்ந்து விட்டேன், வெறும் ஆன்மீகம் சனாதனம் தான் எனக்கு மிக முக்கியம், அதை பரப்புறதுதான் எனக்கு வேலை, எனக்கு வேற எந்த பற்றும் கிடையாது, நான் சன்னியாசி ஆகிவிட்டேன் என்று சொல்லி
மகாமகா பெரியவான் இன்னைக்கு வரையில உயர்த்தி 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 வச்சிருக்கிறாங்களே, அவர் நமக்குள்ள அவரை பற்றி தனியா கேரக்டர் அசோசியேஷனோ தப்பாவோ நம்ம சொல்றது தயாரா இல்லை. ஆனா அவர் என்ன பேசுகிறார் நல்லா நினைச்சு பாருங்க. சமவாய்ப்பு விஷயம், சமவாய்ப்பு விஷயம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. குணம், மனப்பான்மை, தொழில் என்பது வெறும் புரளி என்பது மாதிரிதான். எப்படி குணம் மனப்பான்மை வைத்து தொழில் என்பது வெறும் பொருள் என்பது மாதிரியே தான். ஏன்னு கேட்டா ஒரு பதில் சொல்றாரு, கீதையில இருக்கிற ஒரு பகுதிக்கு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது சில பேர் வியாக்கியானம் சொல்றான். அதாவது சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம், 4 ஜாதிகளையும் நானே படைத்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க கிருஷ்ணன் சொல்றாரு. அதாவது அதை கடவுள் சொல்றாரு. அதனால இதை மாற்ற முடியாது. சுதர்மா சுயதர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே நினைத்தாலும் இதை மாற்ற முடியாது இந்த தர்மத்தை அப்படின்னு அதில் எழுதி வச்சிருக்காரு. அப்போ ஒரு விளக்கம் அது நம்மளுக்கு சொல்றான். அதுக்கு வியாக்கியானம் திருப்பி விடுறதுக்காக கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணாங்க. எப்படின்னா, இல்லைங்க அது குணத்தை பொறுத்தே தவிர அது ஜாதியை பொறுத்து அது இல்லைன்னு சங்கராச்சாரியார் மறுத்து இருக்கிறார். சங்கராச்சாரியார் மறுத்து சொல்லும் போது சொல்றாரு, அப்பதான் ஒரு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற செய்தி வெளியே வர்றாரு. என்ன சொல்றாரு என்று சொன்னால் நண்பர்களே, மிக முக்கியமான ஒரு பகுதி அதுல சொல்லுகிறார் தெளிவாக. இதே குணம் மனப்பான்மையை வைத்து தொழில் என்பது வெறும் புரளி என்கிற மாதிரி தான். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதும் இது நடைமுறை சாத்தியமே இல்லை. எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க கூடாது. அது மட்டுமல்ல, இன்னும் உள்ள நிறைய இருக்கு. மிக முக்கியமா இந்த நடைமுறை திருஷ்டாந்தமாக மெடிக்கல் சீட், இன்ஜினியரிங் சீட் இவ்வளவுதான் நிர்ணயம் பண்ணி விடுகிறார். ஏன் அதை ஆக்க முடியாத? இன்னும் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் இது 2ஆம் பகுதி. இன்னொரு பகுதி 3ஆம் பகுதி. இதுலயே மிக முக்கியமாக இது 3ஆம் பகுதி. எதுக்காக சொல்றேன்னா, ஏதோ சனாதனம்பாங்க, கவிதைங்குவாங்க, எல்லாருக்கும் நம்ம ஆளுக்கு புரியாம பக்தின்னு சொல்லி ஏமாந்து போறான். எப்படி சினிமாவை பார்த்து இளைஞர்களை ஏமாறுறாங்களோ அது மாதிரி சில நேரங்கள்ல பக்தியை காட்டி படித்தவர்கள் புத்தகங்கள் அவர்கள் கூட நம்ம ஆட்கள் ஏமாந்து போறாங்க. இது 3ஆம் பகுதி. தெய்வத்தின் குரல். நாம பேசினா மனுஷன் குரல். அவர் நடமாடும் தெய்வம், மகா பெரியவா, அதெல்லாம் இருக்கட்டும். அப்படிப்பட்டவரிடம் என்ன பேசணும்? எல்லாருக்கும் உலகம். பெரியார் என்ன சொன்னாரு? அந்த தத்துவத்தை எப்படி இன்னைக்கு ஸ்டாலின் கையாடுறார், அதுதானே உங்களுக்கு கோபம்? ஒரு சாதாரண விஷயம் சொன்னார். எல்லாருக்கும், யாருக்கும் பஞ்சம் காட்ட வேண்டாம். அது பார்ப்பவர்களா இருக்கட்டும், பார்ப்பவர்கள் இல்லாத இருக்கட்டும், அனைவருக்கும் அனைத்தும். இதாங்க சம வாய்ப்பு. அனைவருக்கும் அனைத்தும் கூடாது. இதுதானே ஒரு சனாதனம். இதுதானே அனைவருக்கும் அனைத்தும் கூடாது. இதுதானே மிக முக்கியம். அப்படி வந்து விட்டு இதுல சொல்றாரு இங்க தெளிவா. என்னன்னா, மிக தெளிவாக இந்த கம்யூனல் ஜீவோ இருக்கு பாருங்க. இந்த கம்யூனல் ஜீவோன்னு மிகப்பெரிய அளவிற்கு வந்துருச்சு. இந்த கம்யூனல் ஜீவோவை ஒழிச்சிட்டு மிக முக்கியமான அளவுக்கு இங்க வரணும் என்று தெளிவாக இதில் சொல்றாரு. நம்முடைய வைத்து ஆறுகிறார்கள் என்று மிகப்பெரிய அளவிற்கு. இதுலேயே கம்யூனல் ஜீவோ கூடாது, 2ஆம் பாகம் 3ஆம் பாகம், இது அத்தனையும் வரிசையா இருக்கு. பாருங்க. ஆக அவர்கள் சன்னியாசி ஆறா கூட சனாதனங்கிற பேர்ல எவ்வளவு கவலை இருக்காங்க. ஏன் சன்னியாசிக்கு கம்யூனல் ஜீவோ பத்தி என்ன கவலை? கம்யூனல் ஜீவோ ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறது வகுப்பு வாரி உரிமைன்னா என்ன? பார்ப்பவர்களுக்கு வகுப்பு மறுத்தாங்களா ஜஸ்டிஸ் கட்சியில? அதே கம்யூனல் ஜீவோவை சரியா படிச்சிருந்தா தெரியுமா? நல்லா நினைத்து பார்க்கணும். இதுதான் தோழர்களே. எனவேதான் இந்த வகுப்பு வாரி சமூக நீதி இருந்ததுனாலதான் இங்க வருது. நல்லா எடுத்துக்காட்டினா இந்த பாருங்க. இதுதான் இப்ப இந்த புகை தான் நேரத்துக்காக நான் விட்டு விட்டு பாக்குறேன். வேற ஒண்ணும் இல்லை, முடிக்கணும்னு பாக்குறோம். ஆச்சாரத்தை காக்க உதவி, ஆச்சாரத்தை காக்க உதவி. இப்ப மகா பெரியவா பேசுறது சாதாரண இல்லை, சன்னியாசி, முற்றும் துறந்த முனிவர். அப்படிப்பட்டவருக்கு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப கவலை. இதுக்கு யார் வர்றாங்களோ அவளுக்கு ஓட்டு போடுங்க. இதுக்கு யார் எதிராக்காங்களோ அவள் அரசாங்கம் வரக்கூடாது, இவாள் அரசாங்கம் வரக்கூடாது. இதுதானே உங்க பிரச்சாரம். இன்னைக்கு தானே RSS இதுதானே செய்து. மிக முக்கியமா
எனவே பெயர்கள் வெவ்வேறு இருக்கும், நிலைகள் வெவ்வேறா இருக்கும். ஆனா அவர்கள் ஒரே நூலழியில் ஒரே கவலையில் இருக்கிறார்கள். இந்த புத்தி இந்த சமுதாயத்துக்கு வேண்டாமா? எழுந்து நிற்க வேண்டாமா? யோசிக்கணும். இங்க பாருங்க, நான் சொல்றது பொதுவா சொல்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு. இது 182வது பக்கம் 3ஆம் பகுதி தெய்வத்தின் குரல். இதுல சொல்றார், நான் சொல்றது எல்லோருக்கும் தான் என்றாலும் எப்படி அவங்க அந்த முன்னால பின்னால சாமர்த்தியமா நாள் ஏற்கிறது மயக்க மருந்து மாதிரி. நான் சொல்றது எல்லாருக்கும் தான் என்றாலும் பிராமணர்களில் வசதியுள்ள பென்ஷன்களுக்கும் இதை கூறுகிறேன். காலேஜ் அட்மிஷன் கூறுகிறேன். மற்ற சமூகங்களில் நிராதரவு உள்ள இளைஞர்களை ஆதரிக்க அந்தந்த சமூகத்தில் வசதி உள்ளவர்கள் நிறைய இருப்பார்கள். பிராமணர்களுக்குத்தான் இந்த ஸ்பிரிட் இல்லை. ஸ்பிரிட் இல்லையா? அதனுடைய விளைவு என்ன தெரியும்? தாண்டி அடுத்து சொல்றாரு, காலேஜ் அட்மிஷன். இந்த இடம் தான் மிக முக்கியமானது. காலேஜ் அட்மிஷன், உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் ஜீவோ வந்த நாளாக, இதுதான் முக்கியம். நல்ல கவனிங்க. காலேஜ் அட்மிஷன், உத்தியோகம் பெறுவது எல்லாவற்றிலுமே கம்யூனல் ஜீவோ வந்த நாளாக பிராமண பசங்கள் அதிக கஷ்ட தசையில் இருக்கிற போதும் அந்த சமூகத்தின் அறுப்பாகவே கம்யூனல் ஜீவோ ஒழியணும். இது பூராமே இதுல. அது மட்டும் இல்ல, அது எப்படி தூண்டி விடுறாரு பாருங்க. முதல்ல பிராமணர்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நாங்க எப்படியோ அதை பொறுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது முதலில் அவங்க சாமர்த்தியம் எப்படி கிளப்பி, எப்படி தூண்டுதல் பாருங்க. முதலில் பிராமணன் தலையில் கை வைத்தது பரவி பரவி இப்போது ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்ற பெயர் வைக்கப்பட்ட செட்டிமார், பேலிமார், பிள்ளையார், ஒவ்வொரு சமூகமாக காலேஜ் அட்மிஷன், மற்றது எதிர்காலத்திலும் தலைவர்கள் விஷய விழிப்போடு ஏற்பாடு செய்ய வேண்டும், பின்தங்கியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்டயே பிரிச்சு டிவைட் அண்ட் ரூல் உண்டாக்கி இந்த நான் பிராமின் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கான் பாருங்க, இவனுக்கு ஃபார்வர்டுன்னு பேர் வச்சிருப்பான், தவிர ஒன்றும் கிடையாது. சூத்திரன்னு சொல்லும்போது அதுல ஃபார்வர்டும் கிடையாது, பேக்வர்டும் கிடையாது, எல்லாரும் சூத்திரம் தான். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு சூழலை வந்ததுனால இந்த சமூக நீதியில உயர்ந்து நீங்கள் வந்தாலும், நீ எவ்வளவுதான் தலைமை நீதிபதியா வந்தாலும், எவ்வளவுதான் மிக பெரிய பதவிக்கு போனாலும் உங்களை சனாதனம், சமூகம், எங்கள் சமூகம் வர்ண தர்மம் அங்கீகரிக்காது. உங்களை அவமானப்படுத்துவது மட்டுமல்ல, அந்த இடத்தை நாங்கள் எச்சரிப்போம். நாங்கள் இனிமேல் போராடுவதற்கு எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டோம். எங்களுக்கு வன்முறை ஒரு பொருட்டல்ல என்று கோட்ஸே காட்டியதை வேறு ரூபத்தில் இப்போது திருப்பி காட்டுகிறார்கள். ஆகவேதான் நாம சொன்னோம், இப்போ விடியல் என்ன, இப்போ உடனடியா எப்படி காட்டுறது அப்படின்னு கேட்டா, பாரதிதாசன் ஒரு பாட்டு எழுதினார், புரட்சி கவிஞர். அது உடனே வன்முறை தூண்டினார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு கூட சில பேர் வியாக்கியானம் பண்ணலாம். அதுதான் என்ன அந்த பாட்டுன்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர், ஒரு பக்கத்துல உயரப்பர், இன்னொரு பக்கம் ஓடப்பர். அப்படின்னா உயர்ந்து ஜாதி, பொதுவான தத்துவம் அது சொல்றார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர், ஏழை எல்லாம் ஓட்டாண்டியா இருக்கா, உயரப்பர் உயர இருக்கா, வர்க்கம் வருணம் எல்லாமே அதில் அடக்கம். அப்படி இருக்கும்போது அது என்ன செய்யுதுன்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பர் ஆகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாரும் மாறுவார்கள், ஒப்பப்பாதி அப்படின்னு முடிக்கிறார். ஆனா இப்ப நாம அதை சொல்லலை, நாம அதை செய்யணும்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அறிவுபூர்வமான விஷயம், அவர் கோபத்துல வேகமா சொல்லியிருக்காரு. அதுக்குதான் இப்ப என்ன வழின்னா, சுருக்கமான வழி இப்ப கண்டுபிடிச்ச வழி என்னன்னா, ஜனநாயக ரீதியா அரசியல் சட்ட ரீதியா என்ன வழின்னா, ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் ஓட்டப்பராக வேண்டும். இதுதான் மிக முக்கியம். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் அது உதயப்பராக வேண்டாம். இந்த உதயப்பருக்கு பதிலா 26 பாருங்க, ஞாபகம் வச்சுக்கிட்டு, உதயப்பராக வேண்டாம், ஓட்டப்பர் ஒழுங்கா ஓட்டு போட்டா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியா முழுவதும் அந்த ஓட்டப்பர்களாக வர வேண்டியவர்களுக்கு அறிவு சொல்லிக் கொடுப்பதற்கு இதுதான். எனவேதான் ஜாதி ஒழிய வேண்டும், தீண்டாமை அழிய வேண்டும், சமூக நீதி நிலைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்றால்
அதற்கு தாண்டி இன்றைக்கு நம்மை மிரட்டுகிறார்கள், நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த சமூகம் அதை சந்திக்க வேண்டும். உறுதியேற்போம், தொடர்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு.